ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான ஆரோக்கியமான அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இந்த அரைக்கீரை பொரியல் சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். 5 மினிட்ஸ்லேயே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அரைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 5-6 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கீரைக்கு நிறைய வெங்காயம் போடும்போது கீரை நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பொன்னிறமாக ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் இருந்தால் போதும். அடுத்து 6-7 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. பூண்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம இப்போ நல்லா கீரையை கழுவி வாஷ் பண்ணி ஒரு 4 வாட்டி கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மண்ணெல்லாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கீரையை வெங்காயத்தில் போட்டுக்கலாம். கீரையை போட்டுட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு போட வேண்டாம், கீரை பார்க்கும்போது நிறையா இருக்கும். நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக ஆகிடும், அதனால் இப்போ உப்பு போட வேண்டாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கீரை வதங்கினதும் இப்போது கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே போட வேண்டாம், நமக்கு கீரையில் கழுவின தண்ணியே இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் போடாமல் நல்லா இந்த வெங்காயம் எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயத்தில் நல்லா தண்ணி விடும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ 3 நிமிஷம் கழித்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை நல்லா வெந்ததும் கடைசியாக 2 பத்த தேங்காவை நல்லா துருவிட்டு போட்டுக்கோங்க. மிக்சியில் அடித்து போடனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம், தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், போடலனாலும் ஓகே தான். ஆனால் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ தேங்காயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நல்லா கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கீரை கிளறி கொடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக கீரை நல்லா வெந்து இருக்குது. தண்ணி சுத்தமாக ஊற்றாதீங்க, கீரையோட சத்தெல்லாம் போய்டும். இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு வாழை இலை போட்டிருக்கேன். வாழை இலையில் நல்லா சுட சுட கீரையும் போட்டுக்கோங்க. கீரையும் போட்டுட்டு சாப்பிடுங்க. காரக்குழம்புக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் அருமையாக இருக்கும். இந்த ஆரோக்கியமான அரைக்கீரையை மிஸ் பண்ணாதீங்க. வாரத்தில் 2 நாள் கீரை சாப்பிடுங்க. எந்த கீரைனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவும் கீரை ஹெல்த்தியாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.